வணக்கம் அந்தோனியின் நலப்பறைகள். இன்றைக்கி என்னென்னா சுமித்ராவுக்கு வந்து உடம்புக்கு சரியில்லை, அதனால ஆஸ்பத்திரி போயிருக்காளா. மச்சான் வந்து கடற்கரைக்கு போனாங்க. அப்போ வந்து கரவலை எடுத்துருப்பாங்க போல். நல்லா பாருங்கள், கரவலை மீன் வந்திருக்காங்க. இன்றைக்கி வந்து சுமித்ராவுக்கு ஒரு சர்ப்ரைஸ் பண்ண போகிறோம். ஏன்னா நம்ம இதை வச்சு ஒரு வீடியோ பண்ண போகிறோம். கரவலை மண்ணோடு இருக்கு. ஆமாம், இது மண்ணோட தானே வரும் கரவலை மீன். இந்த மீனை வந்து நம்ம பொரித்து அந்தனி மச்சானுக்கும் சுமித்ராவுக்கும் நம்ம சர்ப்ரைஸ் பண்ண போகிறோம். இந்த மீனை வச்சு அத்தாச்சி வந்து நம்மளுக்கு ஒரு வீடியோ எடுத்துட்றாங்கன்னு சொல்லிட்டு இப்போ வந்து மீன் ஆயிவோம். அப்படியே ஆஞ்சாச்சு. இப்போ தண்ணியில் விட்டுரும், இன்னொரு தண்ணியில். இந்த கும்லா மீனை வந்து ஸ்டார்டிங்கிலே ரெண்டாக வெட்டக்கூடாது. கழுவி பின்னாடி தான் வந்து நம்ம ரெண்டாக வெட்டணும். ஏன்னா அதுக்குள்ளே ஒரு மாதிரி ஆயிரும், குழுன்னு ஆயிரும். மீனை ஆஞ்சாச்சு, போட்டு வளசிக்கிறோம். நல்லா ரசம் வந்து நல்லா 2-3 தண்ணியில் நல்லா அலசிக்கிடுவோம். இந்த கூட்டத்தை பார்த்தாலே எனக்கு சிரிப்பாக வருது. போடா உடனே பார்த்தா கூட கொஞ்சம் சிரிப்பு வரும். கரவலை மீனை வந்து நல்லா ஆஞ்சு கழுவி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இப்போ வந்து மசாலா சேர்க்க போகிறோம், மசாலா பொடிக்க. இது வந்து உங்கள் மீன், இது வந்து நம்ம வீட்டு மசாலா பொடி. கொஞ்சோண்டு நம்ம வந்து மீன் பொரியல் பொடி. தேவையான அளவு உப்பு நல்லா போட்டுக்குவோம். லைட்டாக தண்ணி தெளிச்சுக்கணும். தண்ணி தெளிச்சு நல்லா விரவிக்கணும். மீனை விரவி ஒரு 5 நிமிஷம் அப்படியே வச்சு அதுக்கடுத்து எண்ணெயில் போட்டு பொரிப்போம். நல்லா எண்ணெய் காஞ்சிச்சு. இப்போ வந்து ஒவ்வொரு மீனாக எடுத்து கசப்பாக எடுத்துக்கணும்.
திருப்பி போட்டுக்கிறோம். ஒரு பக்கம் திருப்பி போட்டாச்சுல, இப்போ 2 பக்கமே நல்லா வெந்துருச்சு. இப்போ வந்து தட்டில் எடுத்து வச்சுக்கிறோம். அடுத்த ரவுண்ட் போடுவோம். உங்கள்கிட்ட நான் வந்து கரவலை மீன் யூஸ் பண்ணாங்க. என்ன பண்ணுறது தெரியல. அதை நம்ம வெளியே கூட்டு வா ஒரு வீடியோ பண்ணணும்னு சொல்லிட்டு பண்ணியாச்சு. இல்லை உண்மையிலே எனக்கு பெரிய ஆச்சரியம். ஸ்வீட்டாக சொல்லிகிட்டே இருந்திருக்கான். செஸ்கிலே ஏதாச்சும் இருந்தாலும் ஆக்கி வச்சிருப்பாரு. செஸ்கிலே ஏதாச்சும் மீன் இருந்தாலும் ஆக்கி வச்சிருப்பா. ஒன்றும் இல்லை, போனால் பட்டியல கடையிலே வாங்கிட்டு போவான்னு சொன்னால் நான் தான் சொன்னேன், சுமித்ரா கடையிலாம் வாங்கிட்டு போக முடியாது, ஏதாவது ஒன்று ஆக்கி வச்சிருப்பாங்க, புளி தான் கரைச்சி வச்சிருப்பாங்க, இது இல்லை அப்படின்னு சொல்லி வந்தோம். ஆனால் உண்மையிலேயே ரொம்ப ரொம்ப பெருமையாக இருக்கு எங்கள் அத்தாச்சி நினைக்க. எங்களுக்கு ஸ்பெஷலாக அதாவது எங்கே இது நடக்குன்னு யோசித்து பாருங்க. குழந்தை பொண்டாட்டி ஆஸ்பத்திரி போயிருக்கா, வந்த உடனே சாப்பிட்டு மாத்திரை போடணுமேன்னு சொல்றக்காண்டி சமைச்சு வைக்கிறது எங்கே நடக்கும்? உண்மையிலே இதுதான் வந்துக்கிட்டு இது வந்து சினிமாவில் மட்டும் தான் நீங்கள் பார்க்கணும். நீங்கள் ரியலாக பார்க்கணும் நம்மள்ட்ட மட்டும் தான் பார்க்க முடியும். அந்த எல்லாத்தையும் காரணம் இந்த ஒரு ஜீவன் தான். ஒரு ஜீவன் 9 வருஷம் ஆச்சு. கல்யாணம் இன்னும் ஒன்றா தான் இருக்கும். பார்த்துக்கிறீங்க, இதுவே பெருமை. அதாவது யார் ஒன்றா இருக்குன்னு இல்லை, அண்ணன் தம்பி கூட ஒன்றா இருந்துடலாம். ஆனால் அண்ணன் தம்பி பொண்டாட்டி ஒன்றா இருக்குன்றது சரித்திரமே கிடையாது. அது ஸ்கிரிப்டாக எழுதி நடிக்க வச்சாலும் நம்ப மாட்டாங்க. ஆனால் அதை நாங்கள் சாத்தியம் வாங்கிக்கிட்டு இருக்கோம். அதுக்காக இந்த 2 ஜீவன் தான். இந்த ஜீவன் வந்துக்கிட்டு ஒரு ஆக்டிவான ஜீவன், இந்த ஜீவன் ஒரு அப்பராடி ஜீவன். இதனால தான் இது மிங்கில் ஆகிருக்கு. கொலை இருக்கு வெட்டி போட்டு சாயப்படி ஒரு கூறு முடிச்சு இன்னும் வயிறு காலியாகவே இருக்கலாம். ஊசி பவர் போடுது. அந்த ஊசி பவர் இல்லை, வயிறோட தவறு இல்லை. அதனால ஊசி வெறுங்கடலை காலையில் சாப்பிட்டு ஊசி போட்டாலும் போய் உடலை தண்ணி போடும். தனியாக தண்ணி ஊசி போடும்போது கேட்பாங்க சாப்பிட்டீங்களா? ஆனால் இந்த நர்ஸ் கேட்கவே இல்லை சாப்பிட்டீங்களா. ஒரு டீ குடிச்சு வச்சு இந்த அரசு கேட்டால் தான் வாங்கி கொடுப்பாங்க. நர்ஸு காசுல நர்ஸு காசுக்கு வாங்கி தருவாரு அநேக நர்ஸு. புளிரசத்துக்கு எப்பயுமே நம்ம வந்து ஃபேன் தான். அதுவும் இந்த அயில மீன், கரவலை மீன்னா அது ஒரு தனி ருசி இருக்கும். அயில மீன் பிடிக்க போனால் ஆற்றுல அப்படின்னு பார்த்துருக்கு. ஆனால் அயில மீன் பிடிக்க போவோம் நம்ம கடல். மீனில் கரவலை மீன் ஒரு பேர். எனக்கு ஆசை கரவலை போய் இருக்கணும். உண்மையிலே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. சாடி போய் ஆஸ்பத்திரி போயிடணுன்னே உடனே சாப்பாடு கிடைக்குமான்னு கிடந்துட்டு ரொம்ப
கூட்டு குடும்பத்தில் இதான் ஒரு ப்ளஸ். நம்ம போகும்போது எல்லாமே இருக்கும் அப்படின்றத மாற்றிக்கிட்டு. முடியலைன்னா இன்னொருத்தவங்க சாப்பாடு கிடைக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கண்டிப்பான முறையில் இன்றைய நாள் வந்துக்கிட்டு சுமித்ராவுக்கு உடம்பு சரியில்லைன்றது சோகமானாலும் வீட்டுக்கு வந்தோடனே சாப்பாடு இருந்தால் ரொம்ப மகிழ்ச்சினால முடியுது. டாடா பாய்.